12th Maths, Chapter 2, Complex Number, Example 2.2. Find the value of the real numbers x and y if the complex numbers ஒரு 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அண்ட் அனதர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆர் ஈக்குவல். அப்போ 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈக்குவல் அப்படிங்கிற அந்த கண்டிஷனை நம்ம எடுத்துக்கிட்டு எக்ஸோட ஆன்சரையும் ஒய்யோட ஆன்சரையும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு தெரியும். காம்ப்ளெக்ஸ் நம்பரை இசட் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். அதனுடைய ஸ்ட்ரக்சர் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். எக்ஸ்னால் ரியல் பார்ட்டு, ஐஒய் அதில் ஒய்ங்கிறது இமேஜினரி பார்ட்டு. இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கணும். ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா ஐட்டம் நிறைய ஐ இருக்குது, நிறைய ரியல்ஸ் இருக்குது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ரியலை ஃபுல்லாக தனியாக குரூப் பண்ணணும், இமேஜினரியை ஃபுல்லாக தனியாக குரூப் பண்ணி அதை ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஸ்ட்ரக்சருக்கு மாற்றி வச்சுக்கிறணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம அதை பார்ப்போம். அப்போ ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை இசட் 1 அப்படின்னு வச்சுக்கிறோம். லெட்டு இசட் 1 விச் இஸ் ஈக்குவல் டு. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஒரே ஸ்ட்ரக்சராக மாற்ற போகிறேன். அதனால் இதை ஃபஸ்ட்டு என்னென்ன சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸை வச்சு உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கிறேங்க. அப்போ ஆன்சர் 2x ப்ளஸ்ஸு ஐஎக்ஸு. நெக்ஸ்ட்டு ஒய்யை மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ ப்ளஸ்ஸு ஒய் மைனஸ் ஐஒய். நெக்ஸ்ட்டு 2y மைனஸ் 3 சிம்பிளாக தான் இருக்குது. அப்போ ப்ளஸ்ஸு 2y மைனஸ் 3. இப்போ ஐ பார்ட்டை எல்லாம் தனியாக கலெக்ட் பண்ணி கொண்டு போயிடுவோம். அப்போ z1 விச் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ரியல் பார்ட்டு, எதெல்லாம் ஐ இல்லையோ அதெல்லாம் ரியல் பார்ட்டு. அப்போ ஃபஸ்ட்டு இங்கே ரியல் பார்ட் எதுன்னு டினோட் பண்ணிக்கிறோம். 2x ஐ இல்லை அப்படின்னா அது ரியல் பார்ட்டு. நெக்ஸ்ட்டு ஒய் இதுவும் ரியல் பார்ட்டு. நெக்ஸ்ட்டு மைனஸ் 3 ரியல் பார்ட்டு. 3 ரியல் பார்ட்ஸ் இருக்குது. அப்போ தேர்ஃபோர் 2x ப்ளஸ் ஒய் மைனஸ் 3 இது ஃபுல்லாமே ரியல் பார்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இமேஜினரி பார்ட்டு ப்ளஸ்ஸு மித்த டேர்ம் எல்லா டேர்ம்லேயும் ஐ இருக்குது. அதனால் ஐ என்ன பண்ணிடுறேன்னா காமனாக வெளியில் எடுத்துடுறேன். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே ரியல் பார்ட்டு தான். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு ஐயை வெளியில் எடுத்தாச்சுன்னா எக்ஸு, செகண்டில் ஐயை தான் வெளியில் எடுத்திருக்கோம். மைனஸ் ஒய் இருக்குது. அப்போ மைனஸ் ஒய். இங்கே ஐயை எடுத்தாச்சு, பேலன்ஸு 2 இருக்குது. அப்போ இது 2. அப்போ இதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய அந்த நார்மல் ஃபார்மெட்டு இசட்டு 1. இதே மாதிரி செகண்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதையும் இதே ஃபார்மெட்டுக்கு நம்ம மாற்றணும். அப்போ நெக்ஸ்ட்டு இசட்டு 2 விச் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை ரீரைட்டு பண்ணிக்கிறோம். செகண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸு, ஒய் வெளியில் இருக்குது, ஒய் அப்படியே இன்சைடில் கொண்டு வந்து மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ மைனஸ் ஒய் ப்ளஸ்ஸு 2iy. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1 ப்ளஸ் ஐ 1 ப்ளஸ்ஸு ஐ. இதையும் அதே மாதிரி குரூப் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஐ எங்கெல்லாம் இல்லைன்னு பார்க்குறோம். இதில் ஐ இல்லை. நெக்ஸ்ட் இந்த 1. அப்போ இதெல்லாம் ரியல் பார்ட்டில் எடுத்து எழுதிடணும். அப்போ செகண்ட் z2 which is equal to ரியல் பார்ட்டு எக்ஸு மைனஸ் ஒய் ப்ளஸ் 1. நெக்ஸ்ட்டு ரிமைனிங் இருக்கிறது இமேஜினரி பார்ட்டு. ரெண்டுலேயுமே ஐ காமனாக இருக்கும், அதனால் ஐயை வெளியில் எடுத்துருவோம். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது 2y ப்ளஸ்ஸு 1. அப்போ இது z2. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ தான் நம்ம இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய அந்த ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அந்த ஃபார்மெட்டுக்கு இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ஈக்குவல் அப்படிங்கிற கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவல் பண்ணணும். அப்போ கொஸ்டின்லேயே நம்மளுக்கு என்ன ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சின்ஸு இது வந்து கிவனு z1 ஈக்குவல் டு z2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ z1ஐயும் z2ஐயும் நம்ம ஈக்குவல் பண்ணணும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் z1ஓட ஆன்சர் z2ஓட ஆன்சரை ஈக்குவல் பண்ணுங்கள். அப்போ ஃபஸ்ட்டு z1 எடுத்து எழுதுகிறேன். 2x
plus y minus 3 plus I of x minus y plus 2. இது z1 which is equal to இப்போ z2 x minus y plus 1 plus I of 2y plus 1. அப்போ ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிட்டோம். இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அது இப்போ நம்ம ஈக்குவல் பண்ண ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ் அண்டு ஒய்யோட ஆன்சரை ஃபைண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுதான் அந்த ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி தான் இப்போ எக்ஸ் ஒய்யை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்போ எப்படி எக்ஸ் ஒய்யை ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ எனக்குள்ள ஒரு சிம்பிள் இருக்குது. என்ன சிம்பிள்? ஈக்குவல் சிம்பிள். அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டும் ரைட் ஹேண்டும் ஈக்குவல்னு அர்த்தம். அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா x1 ப்ளஸ் ஐஒய் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், x2 ப்ளஸ் ஐஒய்2 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னா இந்த ரியல் பார்ட்டும் ஈக்குவல், இமேஜினரி பார்ட்டும் ஈக்குவல். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்போ அதே ப்ராப்பர்ட்டி தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ஈக்குவேட் பண்ண போகிறோம். ரியலையும் ஈக்குவேட் பண்ண போகிறோம், இமேஜினரியவும் நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். அப்போ ஹியர் ஈக்குவேட்டிங் ரியல் அண்டு இமேஜினரி. ஃபஸ்ட்டு ரியல் பார்ட்டை ஈக்குவேட் பண்ணுறோம். ரியல் பார்ட்டுனா ஐ இல்லாத பார்ட்டு. 2x plus y minus 3 which is equal to x minus y plus 1 ஈக்குவல் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஈக்குவல் பண்ணதில் நிறைய எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது, அதெல்லாம் குரூப் பண்ணி ஆன்சரை நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அப்போ ரைட்டில் உள்ள ஆன்சரெல்லாம் லெஃப்ட்டில் கொண்டு வாங்க. அப்போ இங்கே எக்ஸ் இருக்குது, லெஃப்ட் சைடு வரும்போது மைனஸ் எக்ஸ் ஆயிரும். அப்போ 2x மைனஸ் எக்ஸ் ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஒய், இங்கே மைனஸ் ஒய் இருக்குது, இங்கிட்டு வரும்போது பாசிட்டிவ் ஒய் ஆயிரும். அப்போ ஆல்ரெடி ஒரு ஒய் இருக்குது, அப்போ ஆன்சர் 2y அப்படின்னு ஆயிரும். நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ் 1, இந்த ப்ளஸ் 1 இங்கிட்டு வரும்போது மைனஸ் 1, ஆல்ரெடி ஒரு மைனஸ் 3 இருக்குங்கிறதுனால அப்போ ஆன்சர் -4 விச் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ ரியல் பார்ட்டை இப்போ நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இப்படியே இருக்கட்டும், ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இப்போ ரியல் பார்ட்டை ஈக்குவேட் பண்ணது மாதிரி இமேஜினரி பார்ட்டை ஈக்குவேட் பண்ண போகிறோம். அது எங்கே? இந்த ஈக்குவேஷனில் இருந்து. அப்போ இமேஜினரி பார்ட்டில் போத் சைடு ஐ இருக்கும், ஐஐ கேன்சல் ஆயிரும், ஒன்லி அந்த ப்ராக்கெட் வேல்யூவை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸு மைனஸ் ஒய்இ ப்ளஸ்ஸு 2 which is equal to 2y plus 1. இதே மாதிரி இதை வச்சு நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். இங்கே எக்ஸ் டேர்ம் இல்லை, அதனால் அப்படியே எக்ஸ் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒய் டேர்மு, இங்கே ப்ளஸ் 2yன்னு இருக்குது, லெஃப்ட் சைடு வரும்போது மைனஸ் 2yன்னு வரும், ஆல்ரெடி ஒரு மைனஸ் ஒய் இருக்குது, அதனால் ஆன்சர் -3y. நெக்ஸ்ட்டு இந்த ப்ளஸ் 1, இந்த ப்ளஸ் 1 இங்கிட்ட வரும்போது மைனஸ் 1ன்னு வரும், ஆல்ரெடி 2 இருக்குது, அப்போ 2 - 1 + 1 which is equal to 0. இப்போ ஒரு அனதர் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கிறோம். இப்போ நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்யோட ஆன்சர் தானே ஃபைண்ட் பண்ணணும். அப்போ தேர்ஃபோர் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் சால்வ் பண்ண போகிறோம் யூஸிங் எலிமினேஷன் மெத்தட். அதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். சால்விங் ஈக்குவேஷன் 1 and 2 பை எலிமினேஷன் மெத்தட். அப்போ எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணணும்னா நம்மளுக்கு தெரியும் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு தெரியும். எக்ஸ் கேன்சல் ஆயிரும், சைனை சேஞ்ச் பண்ணும்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிடுறேன். எக்ஸு ப்ளஸ்ஸு 2y minus 4 which is equal to 0, x minus 3y plus 1 which is equal to 0. அப்போ எலிமினேஷன் மெத்தடில் சைனை சேஞ்ச் பண்ணணும். அப்போ மைனஸ் ப்ளஸ் மைனஸ், அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும். இங்கே 2y 3y 5y அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும்.
-4 -1 -5 which is equal to 0. இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம ஒய்யோட ஆன்சரை ஃபைண்ட் பண்ணிடலாம். அப்போ therefore 5y which is equal to y, 5 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா y is equal to 1. ஒரு ஆன்சர் ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஒய்யோட ஆன்சர் என்ன பண்ணணும்னா ஈக்குவேஷன் 1 2 எதில் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எக்ஸோட ஆன்சரை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். நான் ஈக்குவேஷன் 2 யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ therefore from equation number 2 x minus 3 அந்த ஒய்ங்கிற பிளேஸில் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ப்ளஸ் 1 which is equal to 0. therefore x minus 3 plus 1 which is equal to 0, x minus 2 equal to 0, x equal to plus 2. அப்போ நம்மளுக்கு எக்ஸோட ஆன்சரும் கிடச்சிருச்சு, ஒய்யோட ஆன்சரும் கிடச்சிருச்சு.